சோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை சோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, இம்மட்டும் எங்களை பாதுகாத்தீரப்பா. ஆண்டவரே, இனியும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னம், உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் சுவாமி. அடியாளை நீர் மறைத்து உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் நிரப்பியறலும் சுவாமி. நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எந்த விதத்திலும் டிஸ்ட்ராக்ட் ஆகாதபடி, கரண்ட் கட் எதுவும் ஆகாதபடி நீர் காத்துக்கொள்ளும். நீரே ஆசீர்வதியும், நீரே வழி நடத்தும். உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமேன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, நீங்கள் யார். நம்ம யார் என்பதை நாம் முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். வேதாகமத்தின் அடிப்படையில் நாம் யார் என்பதை தியானிப்போம். முதலாவது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டிலுள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். அப்போ வெளிச்சம், நீங்கள் உலகத்துக்கு எப்படி இருக்கிறீர்கள்? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் என்ன செய்துவிடும்? மறைந்து விடும். இருள் இருக்கவே செய்யாது. இருளுக்கு அங்கே இடமே இல்லை. அப்படி நாம் வெளிச்சமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்ம இடத்தில் எதிர்பார்க்கிறார். அதே தான் ஆண்டவர் என்ன சொல்கிறார், ஒரு விளக்கு இருந்துச்சுன்னா அதை என்ன செய்ய மாட்டாங்க? மூடி வைக்க மாட்டாங்க. அதை கண்டிப்பாக விளக்கு தண்டின் மீது வைத்தால் அது எல்லா இடத்துக்கும் என்ன செய்யும்? வெளிச்சத்தை கொடுக்கும். அந்த ரூமில் அதனுடைய வெளிச்சம் மிகுதியாக தெரியும். எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன செய்யும்? பிரகாசிக்கும். அப்படித்தான் கர்த்தர் நம்மையும் எதிர்பார்க்கிறார். 5:16 என்ன சொல்றார் பாருங்க, மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. நம்முடைய வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும்? பிரகாசிக்கணும். அப்போ எதனால் பிரகாசிக்கப்படுகிறது? நற்கிரியைகள் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை பிரகாசிக்க செய்கிறார். இதை நம்ம தாவீதின் வாழ்க்கையில் பார்க்கும்போது அவன் அதிகமாக கஷ்டப்பட்டான். ஆனால் அவன் கர்த்தரை குறித்து சொல்லும் பொழுது, சத்துருக்களின் கைக்கு கர்த்தர் அவனை நீங்களாக்கி மீட்ட பின்பு 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் சொல்லுகிறது, அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்த போது அவன், கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குகிறீர். இது 18ஆம் சங்கீதத்திலையும் 18ஆம் சங்கீதமும் 1 சாமுவேல் 22வது அதிகாரமும் ஒன்று தான். அது தாவீது சத்துருக்களின் கைக்கு கர்த்தர் விலக்கி காத்தபோது கர்த்தரை துதித்து பாடின பாடல். அதில் அவன் சொல்கிறான், கர்த்தர் என் விளக்காய் இருக்கிறார், அவர் என் இருளை என்னதாக மாற்றினார்? வெளிச்சமாக்குகிறார். அப்போ நம்ம வெளிச்சம் இருக்க வேண்டுமானால் நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்மில் வெளிச்சம் காணப்படும். வெளிச்சமாகிய கர்த்தரிடத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒளியை பெற்றுக்கொண்டு நாமும் பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தாப்புல நம்ம பார்த்தோம்னா, எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். நம்ம வெளிச்சத்தில் இருக்கும்போது தப்பு செய்ய முடியாது. எல்லாருடைய கண்களும் நம்மளை காணும். அதனால் நம்ம என்ன செய்ய முடியாது? இருட்டை தான், இரவு வேளையில் தான் திருடன் வருவான் இல்லையா? இருட்டாக இருக்கிற இடத்துல களவு செய்வதற்கு எளிதாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம எப்படிப்பட்ட பிள்ளைகளாக இருக்க வேண்டும்? வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படி வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டுமானால் நம்ம சோதித்து பார்க்கணும், நம்மிடத்துல என்ன குணங்கள் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும்போது, நம்ம ஒளிப்பீடத்தில் செய்தாலும் வெளியரங்கமாய் செய்தாலும் அது எப்படி இருக்க வேண்டும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறார்.
அதான் 13வது வசனத்தில் பாருங்கள், வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. எபிசியர் 5:14, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். நம்ம தூங்கிக்கிட்டு சோம்பேறியா நம்முடைய நற்கிரியைகள் ஒன்றும் செய்யாமல் கர்த்தருக்கு பிரியமானதை நடப்பிக்காமல் இருந்தால் நம்ம எப்படி செய்வோம்? மரித்தோரை போல தான் இருப்போம். அதனால் தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்துரு, ஆண்டவர் எழுப்ப சொல்கிறார் நம்மளை, எழுந்துரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நாம் கிறிஸ்துவுக்குள் வெளிச்சமாக என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்போதான் நம்ம உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கும், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வெளியரங்கமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் வரும்பொழுது கர்த்தர் நம்மை என்ன செய்கிறார்? பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர்கள் முகங்கள் வெட்கப்படுவதில்லை, அவர்கள் முகங்களை கர்த்தர் பிரகாசிக்க செய்கிறார். யாருடைய முகம் பிரகாசித்தது? மோசே சீனாய் மலையில் 40 நாள் ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரிடத்திலிருந்து கற்பனைகளை பெற்றுக்கொண்டு வந்தான். அவனுக்கு தேவனோடு சஞ்சரித்து விட்டு கீழே இறங்கி வரும்போது அவனுடைய முகம் எப்படி இருந்துச்சா? பிரகாசமாக இருந்தது என்று வேதம் சொல்கிறது. முகத்தை மற்ற ஜனங்களால் பார்க்க முடியவில்லை, அந்த அளவுக்கு அவனுக்கு பிரகாசம் இருந்துச்சான். ஆண்டவர் எப்படி இருப்பார்? பிரகாசிக்கிற தேவனாக இருக்கிறார். மறுபு மலையில் நம்ம இயேசுவை பார்த்த பேதுரு, யோவான், யாக்கோபு 3 பேரும் என்ன செஞ்சாங்க? பயந்து அவருடைய முகம் எப்படி இருந்துச்சாம்? வெளிச்சம், வஸ்திரம் வெண்மையாக இருந்துச்சாம், அவருடைய முகம் வெளிச்சமாக இருந்துச்சா, பார்க்கவே முடியல அவங்களுக்கு. அந்த அளவுக்கு கர்த்தர் வெளிச்சமாக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நாமும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். அப்படின்னா அவருடைய பிள்ளைகளாக நாம் இருந்து அவர் காட்டும் வழியில் நாம் நடக்க வேண்டும். அவர் என்ன வழி காட்டியிருக்கிறார்? எல்லாரிடத்துலையும் அன்பாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறார், நற்கிரியைகளை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார், அவர் உன்னை போல பிறனை நேசி என்று சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்யும் பொழுது நாம் ஒளியின் பிள்ளைகளாக இருப்போம், நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்போம். நம்மை விளக்கு தண்டின் மீது வைத்தால் அங்குள்ள எல்லாருக்கும் நாம் வெளிச்சம் கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்படியானால் நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2வது அதே அதிகாரம்தான், மத்தேயு 5:13 வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம யார்? பூமிக்கு உப்பாய் இருக்கிறோம். எலிசா அவன் எலியாவிடத்தை இருந்து 2 வரத்தை பெற்றுக்கொண்டு அவன் வரும்பொழுது அவனிடத்தில் போய் அந்த ஊரை குறித்து அவங்க சொல்கிறாங்க, எங்கள் ஊர் நல்லதாக இருக்குது, ஆனால் எங்கள் நிலம் பாழானதாக இருக்கிறது, அதை நல்ல நிலமாகவும் தண்ணீரெல்லாம் நல்ல தண்ணீராக மாற்றணும், எங்களுக்காக நீ செய்யணும்னு சொல்லும்போது அவன் என்ன சொல்கிறான்? ஒரு தோண்டி உப்பை கொண்டு வாங்க, அந்த உப்பை என்ன செய்வோம்? அந்த நிலத்தில் போடும்போது இந்த நிலம் என்ன செய்து? நல்ல நிலமாக மாறுகிறது. அப்போது ஒரு நிலம் நல்ல நிலமாக மாற வேண்டுமானால் அது சாரமேற்றப்பட வேண்டியது, உப்பினால் சாரமேற்றப்பட வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் பூமிக்கு உப்பாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். நாம் பூமிக்கு உப்பாயிருக்கிறோமா என்று நம்ம ஒவ்வொருவரையும் ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு பதார்த்தத்தை எடுத்து நம்ம சாப்பிடும்போது அதில் உப்பு இருந்தால் தான் அந்த பதார்த்தம் எப்படி இருக்கும்? ருசி உள்ளதாக இருக்கும். ருசியற்ற பதார்த்தத்தை உப்பு இல்லாமல் சாப்பிட முடியுமா? முடியாது. ருசி இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி கண்டிப்பாக அதில் என்ன இருக்கணும்? உப்பு இருக்கணும். உப்பு இருந்தால் தான் அந்த பதார்த்தங்களை நம்மளால் சாப்பிட முடியும். அதனால் உப்பில்லா பண்டம் குப்பையிலே என்பது தான் பழமொழி. அதனால் நம்ம கண்டிப்பாக உப்புள்ளவர்களாக, உப்பினால் சாரமேற்றப்பட்டவர்களாக உப்பை போல இருக்க வேண்டும். இதை மார்க் 9:49 வசனத்தில் பார்க்கும்போது, எந்த பலியும் உப்பினால் உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால் உப்பிடப்படுவான். பலி செலுத்தும் போது அவங்க கண்டிப்பாக அதில் என்ன சேர்ப்பாங்க? உப்பு சேர்ப்பாங்க. அப்படி அது உப்பு போடப்படும் பொழுது அது உப்பு எதுக்கெல்லாம் பயன்படுகிறது? சுவையை ஊட்டுவதற்கு. அது நீரில் கரைந்து அது உப்புத்தன்மையை வெளிப்படுத்தும் பொழுது அது சுவை மிகுந்ததாக காணப்படுகிறது.
ரெண்டாவது அந்த உப்பு எதுக்கு பயன்படுது? மீனெல்லாம் என்ன செய்வாங்க? பதார்த்தங்களை பக்குவப்படுத்துவதற்கு அதை பயன்படுத்துகிறார்கள். அப்புறம் அந்த இது வந்து பலி செலுத்தும் பொழுதும் அந்த உப்பை பயன்படுத்துகிறார்கள், உரமாக பயன்படுத்துகிறார்கள். அதுதான் இங்கே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எந்த பலியும் உப்பினால் ஒப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினால், கர்த்தரிடத்திலிருந்து வருகிற பரிசுத்த அக்கினியினால் நாம் என்ன செய்யப்பட வேண்டும்? உப்பிடப்பட வேண்டும். அப்புறம் நம்ம பார்த்தோன்னா 50வது வசனம், உப்பு நல்லது தான், உப்பு சாரமற்று போனால் எதினால் சாரம் உண்டாக்குவீர்கள்? உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் இருங்கள். நாம் ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் நம்மை போல பிறரை நேசிக்கிறவர்களாக நாம் இருந்தால்தான் நாம் உப்புள்ளவர்களாக காணப்படுவோம். அதுதான் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தாப்புல நம்ம பார்க்கும்போது கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருப்பதாக. என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்னின்னபடி எப்படி உத்தரவு சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கர்த்தருடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாகவும் உப்பால் சாரமேறினதாகவும் இருக்க வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்கிறது. அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று கொலோசையர் பவுலப்போஸ்தலன் எழுதும்போது கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இதை சொல்லுகிறார். அடுத்தாப்புல உப்புனா என்ன? அது வந்து வெண்மை நிறமானது. வெண்மை நிறமானது எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? பரிசுத்தத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. அந்த உப்பு நீரில் கரையும் போது தன்னுடைய உப்புத்தன்மையை அது என்ன செய்யும்? வெளிப்படுத்தும். அதே போல் திருச்சபையோடு ஒப்பிடும்போது தேவ பக்திக்குரிய நல்ல முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சமுதாயத்தில் நம்ம குளிருமின்றி அனலுமின்றி இருந்தால் நம்ம எப்படி செய்வோம்? சபை மக்களால் மிதிபட்டு போகவும் செய்வோம், தள்ளப்படவும் கூடும். அதனால் நாம் எப்படி இருக்கணுமா? சாரமேற்றப்பட்ட உப்பாக இருக்க வேண்டும் என்று கொலோசையருக்கு எழுதும்போது பவுலப்போஸ்தலன் அவ்வாறு கூறுகிறார். அப்போ நாம் யாராக இருக்க வேண்டும்? உப்பு. பூமிக்கு எப்படி உப்பாக இருக்கோ அதுபோல் நாம் யார்? உப்பு. உப்புனா என்னது? சுவை கொடுக்கக்கூடிய ஒரு பதார்த்தம். அது நீரில் கரைந்து அது தன் தன்மையை வெளிப்படுத்தும். திடப்பொருளாக இருக்கிறது, நீரில் கரையும் போது அது தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தும். அப்போ அதே போல் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தேவ இரத்தத்தால் அனுதினமும் கழுவி சுத்திகரிக்கப்படும் பொழுது நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். உப்பை போல சாரமேற்றப்பட்டவர்களாக மாறுகிறோம். அப்படி நாமும் திருவசனங்களை படித்து திருவசனத்தை ஆராய்ந்து அதன் வழி நம்ம செல்லும் பொழுது ஆண்டவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். எப்படி உப்பு பயன்படுகிறதோ அதுபோல நாமும் பயனுள்ளவர்களாக இருப்போம். அடுத்தது, நீங்கள் யார்? கொடிகள். இது எங்கே இருக்குன்னா யோவான் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் தன்னை எதாக உருவகிக்கிறார்? திராட்சை செடி. நீங்கள் கொடிகள். யோவான் 15:5, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. கிறிஸ்துவாலன்றி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் யாராக இருக்கிறோம்? கொடியாக இருக்கும். செடியில் நிலைத்திருக்கணும். அந்த கொடி எதில் நிலைத்திருக்கணும்? செடியில் நிலைத்திருக்கணும். நல்ல கனி கொடுக்கக்கூடிய செடியாக இருந்தால் அந்த கொடியிலேயே நல்ல கனிகள் கிடைக்கும். செடி கெட்டதாக இருந்தால் அந்த கொடியில் கிடைக்கிறதும் கெட்டதாக தான் இருக்கும். நம்ம கிறிஸ்துவில் நிலைத்திரு செடி. ஆண்டவர் தன்னை என்னதாக சொல்கிறார்? நானே மெய்யான திராட்சை செடி,
என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அவர் என்ன செய்வாராம்? அந்த செடியில் உள்ள கனிகொடாத கொடிகள் எதுவோ அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். இது யாருடைய வேலை? பிதாவினுடைய வேலை. நம்ம எங்கே இருக்கணும்? செடியோடு இணைந்திருக்கணும். அப்படி நம்ம இருந்தால் நம்மில் உள்ள அசுத்தங்களை பிதாவானவர் நம்மை விட்டு என்ன செய்வார்? நீக்கி போடுவார். அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும். நான் செய்கிறது ரைட். எல்லாருக்குமே ஒரு சுயநீதி இருக்கும். நான் செய்கிறது ரைட், நான் தப்பே பண்ண மாட்டேன். அப்படித்தான் நமக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகி கொண்டே இருக்கும். நம்ம கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி சரண்டர் பண்ணணும். நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் ஒரு செடியாகி அவரில் நாம் ஒட்டி கொள்ள வேண்டும். அப்போது தான் நம்ம எப்படி மாறுவோம்? கனி கொடுக்கிறவர்களாக. கனி என்றால் என்ன? அன்பு தான் கனி. அந்த அன்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இதைத்தான் சொல்லியிருக்குது. கனி கொடுக்கலாம். யோவான் 15 அதிகாரம் 7-9 வசனங்களில், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்மிலும் நிலைத்திருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம ஆண்டவர் வேதத்தை வாசித்து அதன்படி தியானித்து அதன்படி நடக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் நமக்கு செய்வார். அதுதான் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 9வது வசனம், பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலேயே நிலைத்திருங்கள். கொடியாகிய நாம் செடியில் நிலைத்திருந்தால் அவரை போல நாமும் எப்படி மாறுவோம்? அன்பில் நிலைத்திருக்கிறவர்களாக மாறுவோம். அன்பு என்னும் கனியை கொடுக்கிறவர்களாக இருப்போம். இப்போ கலாத்தியர் 5-22-23 வசனங்களை பார்க்கும்போது அன்பு தான் என்னது? 9 வகையான கனிகளை கொடுக்கிறதாக இருக்குது. அப்போ அந்த அன்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கொடியாகிய நாம் செடியில் நிலைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவாகிய செடியில் நிலைத்திருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், என்னை போல அன்பிலே நிலைத்திருங்கள், ஒருவரை ஒருவர் நேசியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். 2 விதமான கொடிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கனி கொடுக்கிற கொடி, இன்னொன்று கனி கொடுப்பதை தடுக்கிற கொடி. அதில் கனி இருக்காது, ஆனால் இலைகள் நிறைய மிகுந்து காணப்படும். அதிகமான இலைகள் இருக்கும், அதனால் கனி இருக்காது. இன்னொரு வகையான கொடி பார்த்திங்கன்னா அதில் மிகுதியான கனிகள் காணப்படும். நம்ம எந்த வகையான கொடியாக இருக்கிறோம்? இப்போ கனி கொடுக்கும் கொடிகள் தான் என்னது? ஜீவனுள்ள கொடிகள் என்று சொல்லப்படுகிறது. பிதா அதிக கனிகளை கொடுக்கும்படி என்ன செய்கிறாராம்? அதை சுத்தம் பண்ணுகிறார். அப்போ அதிக கனி கொடுக்கிற கொடி தான் எனது ஜீவனுள்ள கொடி. அது தேவ மகிமையை நம்முடைய வாழ்க்கையின் மூலம், சாட்சியின் மூலம் நாம் வாழ்ந்து காட்டணும். தேவனுடைய அந்த அன்பை நாம் மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நம்ம செய்யும் பொழுது நாம் யாராக இருப்போம்? கொடிகளாக இருப்போம். செடியில் நிலைத்திருக்கும் கொடிகளாக இருப்போம். கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அதனால் நாம் கனிவுள்ள கொடியாக மாறுவோம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 விதமான கொடிகள். ஒன்று கனி கொடுப்பதை நிறுத்துகிற கொடி. அதில் இலை தான் இருக்கும், பார்க்குறதுக்கு பகட்டாக இருப்பாங்க, ரொம்ப வாயில் கூட இனிமையாக பேசுவாங்க. ஆனால் அவங்ககிட்ட என்ன இருக்காது? நற்கிரியைகள் இருக்காது, அன்பின் செயல்கள் இருக்காது. அன்பான வார்த்தை பேசுவாங்க, ஆனால் அன்பின் செயல்கள் இருக்காது. உள்ளம் எப்படி இருக்கும்? பொறுமை கொண்டு இருக்கும். அதை ஆண்டவர் அறிகிறார். அதனால் அப்படி ஒரு கனியற்ற வாழ்க்கை நம்ம என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. தான் ஆண்டவர் சொல்கிறார், ஒருவன் என்னிலும் என் வார்த்தைகள் அவனிலும் நிலைத்திருந்தார் மிகுந்த கனிகளை கொடுப்பான். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை நாம் அன்னும் தினமும் உட்கொள்ளும் பொழுது, அது நம் இருதயங்களை நிரப்பும் பொழுது நாம் என்ன செய்வோம்? அதை வெளிப்படுத்துகிறவர்களாக, அது அன்பாக என்ன செய்யும்? வெளியே வரும். அன்பின் கனிகளை கொடுக்கிறவர்களாக நாம் மாறுவோம். அடுத்தது 4வதாக, நீங்கள் யார்? நிருபம். இது 2 கொரிந்தியர் 3 அதிகாரம் 2 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது.
எங்கள் இருதயங்களில் எழுதப்படும் சகல மனுஷராலும் அறிந்து வாசிக்கப்பட்டும் இருக்கிற எங்கள் நிருபம் நீங்கள் தானே. இது யார் சொல்கிறா? பவுல் அப்போஸ்தலன் அந்த கொரிந்து சபையாரை குறித்து சொல்கிறார். நீங்கள் தான் எங்களுடைய நிருபங்கள். நிருபம் என்றால் என்ன? கடிதம். கடிதம் என்பது என்னது? நம் மனதில் இருக்கிற ஃபீலிங்ஸை நம்ம எழுத்து வடிவத்தில் அவர்களுக்கு தெரியப்படுத்துகிறது. இப்போ எல்லாம் செல்ஃபோன் லெட்டர்ஸே இல்லை இப்போ, இல்லையா? நிருபங்கள் என்பது லெட்டர்ஸ் தான், கடித போக்குவரத்து. அந்த இது இப்போ இல்லை. ஆனால் நிருபங்கள் என்று சொல்கிறது நம்மையும் அந்த மாதிரி என்னதாக பயன்படுத்தி நாம் இருக்கிறோம், கடிதங்களாக இருக்கிறோம். உள்ளத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சாதனமாக இருப்பது தான் இந்த நிருபங்கள். இதன் மூலம் நாம் ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியும். கம்யூனிகேஷன் அதுதான் நடந்துச்சு. 2 கொரிந்தியர் 10:11 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நாங்கள் தூரத்தில் இருக்கும்போது எழுதுகிற நிருபங்களால் வசனத்தில் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோமோ அப்படிப்பட்டவர்களாகவே சமீபத்தில் இருக்கும்போதும் கிரியையிலும் இருப்போம் என்று சிந்திக்க கடவன். நம்ம தூரத்தில் இருந்து அப்படி லெட்டர் எழுதுகிறோம், நான் அப்படி இருக்கேன், உனக்காக இதெல்லாம் செய்கிறேன், அப்படி செய்கிறேன்னு சொல்கிறோம். ஆனால் பக்கத்தில் வந்தாலும் அந்த கிரியையை செய்கிறோமா? அதுதான் இந்த அர்த்தம். அப்படி பவுல் அப்போஸ்தலன் இந்த கொரிந்து சபையாருக்கு தான் அப்படி இருப்பதாக சொல்கிறார். தூரத்தில் இருக்கும்போது என்ன எழுதி இந்த நிருபத்தின் மூலமாக உங்களுக்கு காண்பிக்கிறனோ அப்படியே சமீபத்தில் இருக்கும்போதும் என்னுடைய கிரியைகளும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நம்ம சிந்திக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எழுதுறது ஒன்று, செயல் ஒன்றாக இருக்கக்கூடாது. அதுதான் நிருபங்கள். நீங்கள் நிருபங்கள் என்று சொல்லுகிற அளவுக்கு கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நாம் ஒருவரோடு ஒருவர் கிறிஸ்துவோடு நமக்குள்ள தொடர்பை உண்டாக்குவது இந்த நிருபங்கள் தான். வேதாகமத்தில் சுவிசேஷத்துக்கு அப்போஸ்தலர் நடவடிக்கை அப்புறம் எழுதினது எல்லா நிருபங்களும் பவுல் அப்போஸ்தலராலும் பேதுருவாலும் யாக்கோபினாலும் மெஜாரிட்டி எழுதப்பட்டது பவுல் அப்போஸ்தலனால் எழுதப்பட்டது. அப்படி நிருபங்களை நாம் வாசிக்கும்போது அதில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ரோமர் 13:8-10 நம்ம பார்க்கும்போது, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். அன்பு தான் மெயின். ஒருவரின் மீது ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அன்பு கூறுகிறோம். அதுதான் கடன். அந்த மாதிரி தான் கடன் பண்ணணுமே ஒழிஞ்சு சும்மா துட்டை வாங்கி ஆடம்பர செலவுகளுக்கு கடன் வாங்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. அதில் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குன்னா, நியாயப்பிரமாணத்தையே அவங்க நிறைவேற்றுகிறார்கள். எப்படிப்பட்ட நியாயப்பிரமாணம்னா, நியாயப்பிரமாணத்தில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? விபச்சாரம் செய்யாதிருப்பாய், கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக என்ற இந்த கற்பனைகளும் வேறே கற்பனைகளிலும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற ஒரே வார்த்தையின் தொகையாய் அடங்கும் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இந்த கற்பனை முழுசுமே இந்த 2 வார்த்தை, என்னையன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் வேண்டாம். அது முதலாவது. 2வது, நீ உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. இந்த 2 வார்த்தைகளிலும் இந்த 10 கற்பனைகளும் என்ன செய்யப்பட்டிருக்கு? அடங்கியிருக்கிறது என்று சொன்னதை இந்த ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறதுல இது எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கு? அடங்கியிருக்கு. அப்போ இந்த மாதிரி நிருபங்களாக நாம் இருக்கும் பொழுது மற்றவர்களுக்காக என்ன செய்வோம்? கண்ணீரோடு ஜெபிக்கிறவர்களாக இருப்போம். ஒருவரில் ஒருவர் இப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். சமீபத்தில் இருக்கும்போது நமது கிரியைகளிலும் இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் நமது இதயமாக்கிய சதையான பலகைகளில் இதைத்தான் எழுதியிருக்கிறார். அவர் கற்பலகையில் எழுதினது 10 கற்பனைகள். அப்புறம் நீங்கள் பார்த்தோன்னா அவர் இதயமாக்கிய சதையிலையும் இந்த மாதிரி கற்பனைகளை என்ன செய்திருக்காங்க? நமக்கு எழுதியிருக்க. அதில் மெயினாக அன்பு தான். இந்த அன்பை குறித்து 1 கொரிந்தியர் 13:4-8 பார்த்தீங்கன்னா, அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி அதை வரையறுத்திருக்கிறது. அப்படிப்பட்டவர்களாய் நாம் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் இந்த நிருபங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியாக
நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். அது 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நம்ம தேவனுடைய ஆலயமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். அப்படி தேவனுடைய ஆலயமாக இருந்தால் அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும், ஒழுக்கங்களை உடையதாக இருக்க வேண்டும், தீய காரியங்களை பங்கு கொள்ளக்கூடாது. அப்போ தேவனுடைய ஆலயத்தை நாம் தீட்டுப்படுத்துகிறவர்களாக இருக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:14 நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் இருக்கும் பொழுது ஜெயம் கொள்கிறவர்களாக நாம் இருப்போம். நாம் ஜெயம் கொள்கிறவர்களாக இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய ஆலயத்தின் தூண்களாக இருப்போம் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 3:12 சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தாப்புல ஆலயம் எதனால் நிரப்பப்படுகிறது? தேவ மகிமையினால் நிரப்பப்பட்டிருக்கும். அதனால் நம்ம அந்த இடத்துல கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது தேவ மகிமை நம் உள்ளங்களையும் நம்மையும் நிரப்பும் பொழுது நாம் புதிதாக்கப்பட்டவர்களாய் மறுரூபமாகுவதற்கு அது எளிதாக இருக்கும். அதனால் நாம் ஜெயம் பெறுவோம். ஆகையால் இன்றைக்கு நாம் பார்த்த 5 காரியங்கள். நீங்கள் யார்? முதலாவது, நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். 2வது, நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள். 3வது, நீங்கள் கொடிகள். 4வது, நீங்கள் நிருபங்கள். 5வது, நீங்கள் ஆலயம். பரலோக ராஜ்யத்தில் விளக்காக இருப்பது யாருன்னா ஆட்டுக்குட்டியானவரே அங்கே விளக்காக இருக்கிறார். அப்போ அந்த வெளிச்சத்தில் யார் நடப்பா? மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட மக்கள் சந்தோஷமாக அதில் நடப்பார்கள். நாம் எந்த பகுதியில் இருக்க போகிறோம்? அந்த இடத்துக்கு போகிறோமா, கீழான இடத்துக்கு போகிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இந்த 5 காரியங்களை கர்த்தர் நம்மை பார்த்து இன்றைக்கு சொல்கிறார். நீ வெளிச்சமாக இருக்க, நீ உப்பாக இருக்க, நீ கொடியாக இருக்கிற, நல்ல கொடியாக இருக்கிற, நீ நிருபமாக இருக்கிற, நீ தேவனுடைய ஆலயமாக இருக்கிற. ஆகையால் உன்னை பரிசுத்தமாய் காத்துக்கொள், தேவ அன்பில் நிலைத்திருங்கள், கர்த்தருடைய வசனங்களை தியானித்து படித்து அதன்படி நடங்கள். அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து தேவ மகிமையினால் உங்களை நிரப்புவார். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே நீங்கள் யார் என்பதை நாங்கள் தியானிக்க எங்கள் கிருபை தந்தீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அதை கேட்ட ஒவ்வொருவரும் சிந்தித்து அதன்படி தங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ளவும் உம்முடைய அன்பின் கனிகளை பெற்றவர்களாய் காணப்படவும் தேவரீர் கிருபை செய்யும் அப்பா. கிராஸ் டிவிக்காக நான் ஜெபிக்கிறேன். அதற்கென்று எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் தேவரீர் ஆசீர்வதியும். எல்லாரையும் நீர் காத்துக்கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் யாவரோடும் கூட இருந்து யாவரையும் தாங்கி பலப்படுத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இன்றைக்கு நீங்கள் யார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.